ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரைட்டி ட்ராக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம FL Studio 20ல் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்க்க போகிறோம். தட் இஸ் மிக்சர், ரைட்? ஸோ மிக்சர் வந்து நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஃபைனலாக ஒரு சாங் முடித்ததுக்கப்புறம் அதோடைய சவுண்ட் எல்லாம், ஒரு கிட்டார் இருக்குது, ஒரு வயலின் இருக்குது, அதோடைய சவுண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதை கம்மி பண்ண முடியும். அந்த பீட்டோடைய சவுண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதை கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இதில் வந்து இப்போ ஒரு இமேஜ் நம்ம கூட எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் செல்ஃபோனில் கூட பார்த்துருப்பீங்க. அதில் எஃபெக்ட் கலரிங் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஒயிட் இமேஜ் எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் நிறைய ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி சாங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் மிக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ரிவர்வ் பண்ண முடியும், டிலே பண்ண முடியும், கோரஸ் போட முடியும், EQ பண்ண முடியும். ஸோ அதை மாதிரி விஷயங்களை மாஸ்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மியூசிக் எடுத்துகிட்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மாஸ்டரிங். அது மட்டும் இல்லாமல் பேனிங் பண்ணலாம். அதில் லெஃப்ட் ரைட்டு பேன் பண்ணுறது மூலயமா நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் சாங்கு. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மாஸ்டரிங். ஸோ இன்னைக்கு நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மிக்சர். ஸோ இன்னைக்கு நம்ம மிக்சர் பிளக்கினை டீட்டெயிலாக பார்க்கலாம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு மிக்சர் பிளகின் மிக்சரை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, ஸோ தட் இஸ் F9 கிளிக் பண்ணுங்க. இல்லைனா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா இந்த மிக்சர் அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மிக்சர் உங்களுக்கு இங்கே வந்துடும். இந்த மிக்சரில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதை சொல்லுவாங்கன்னா கரண்ட் வால்யூம் ரேஞ்ச், அதாவது டிபி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த போர்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர். இந்த மிக்சரில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் வந்து எதுக்குன்னா, இங்கே நிறைய இன்சர்ட் 1, இன்சர்ட் 2, இன்சர்ட் 3, இன்சர்ட் 4, இன்சர்ட் 5, இன்சர்ட் 6 வேலை இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு மாஸ்டரில் கண்ட்ரோல் பண்ணுறது. டோட்டல் டிபி ரேஞ்ச் அதை பேன் பண்ணலாம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணலாம், அதை ஆன் பண்ணலாம், இதை பேன் பண்ணலாம், லெஃப்டில் ரைட்டில் பேன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெப் லெஃப்ட் ரைட் சேனல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ செப்பரேஷன், லெஃப்ட்டில் அதாவது ஸ்டீரியோவை செப்பரேட் பண்ணலாம், மோனோவை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற போர்ஷன் வந்து நமக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணுறது. இது எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை எஃபெக்டை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங். இந்த பட்டன் வந்து நமக்கு ரெக்கார்டிங்காக யூஸ் பண்ணுறது. இந்த லெஃப்ட்டில் இருக்கிறதுலாம் ஒரு ஸ்லாட் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு. இதில் உள்ளார போய்ட்டு என்னென்ன எஃபெக்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 10 ஸ்லாட் இருக்கும் இதில். இதுக்கு மேலே இருக்கிற அந்த அன்னுன்ற போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டிங்காக யூஸ் பண்ணுறது. மைக்கை இன் பண்ணுறது, மைக் 1, மைக் 2 இல்லை எந்த மைக்காக இருந்தாலும் நமக்கு உள்ளார ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் இந்த விஷயத்தில் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. இங்கே கீழே இருக்கிறது ஈக்குவலைசர், அது ஒரு EQ மாதிரி தான். அது நம்ம EQ பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைட் போட்டிங்கன்னா இதில் காம்பேக்ட் இருக்கும். காம்பேக்ட்னா சின்னதாக தெரியும். ஸோ நிறைய பேட்டர்ன் இருந்ததுன்னா நம்மளால இதை காம்பேக்டாக வச்சுட்டு பண்ண முடியும். காம்பேக்ட் 2 இன்னும் சின்னதாக, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அடுத்தது காம்பேக்ட் ஆல்ட் அப்படின்னா இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இது மாதிரி காம்பேக்ட் ஷேப்லலாம் நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்தது வைட் 2னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் எப்பயுமே வைடில் வச்சுப்பேன், கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி. ஸோ அது ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ஐ சைட்டுக்கு கான்டாக்ட்டுக்கு எப்படி இருக்கோ அதை மாதிரி வச்சுக்கிறது தான். ஸோ இப்போது மிக்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு இளையராஜா ஒரு பிஜிஎம் வந்து நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதை ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாங்கை. இது வந்து சர்வம் அப்படின்றதுல அந்த த்ரிஷா வரும்போது வர்ற ஒரு லவ் பிஜிஎம். இது இளையராஜாவுடைய சாங் இது. ஸோ இது அதில் பண்ணியிருப்பாங்க. இந்த பிஜிஎம்மை இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த பிஜிஎம்மை கேட்கலாம். ஃபஸ்ட்டு அது போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே எதில் நம்ம பண்ணி வச்சுருப்போமோ உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் இந்த சேனல் ரேக் அப்படின்றதுல ஒரு விஷயத்தும் பண்ணி வச்சுருப்போம். இப்போ சோலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இப்போது வயலின் மட்டும் ப்ளே ஆகும் பாருங்க. ஃப்ளூட் மட்டும் ப்ளே ஆகும். ப்ளக்னா ப்ளக். ஓகேவா? அடுத்தது கார்டு, ஸ்லாஷ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. கிட்டார்னா கிட்டார்.
கிட்டார் மட்டும் ப்ளே ஆகும். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சர் ட்ராக்கு சென்ட் பண்ணிடுறோம். ரைட், இது எல்லாத்தையுமே மிக்சர் ட்ராக்கு சென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இது எதுவுமே மிக்சர் ட்ராக்ல ஆட் இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் இது எதுவுமே மிக்சர் ட்ராக்ல நமக்கு ஆட் ஆகலை. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது செலக்ட் ஆகிடும். ரைட், இது எல்லாமே செலக்ட் ஆகிடும். இது செலக்ட் ஆனதை டேரெக்டாக F9 அழுத்துங்க, இல்லைன்னா அந்த மிக்சர் ட்ராக் போயிட்டு இதிலிருந்து டேரெக்டாக மாஸ்டர் ட்ராக்ல மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது. வேறு எதனா ஃபர்ஸ்ட்டில் செகண்டில் தேர்டில் அந்த மாதிரி எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இதில் சேனல் ரூட்டிங்னு ஒன்று வரும். ஸோ இப்போ இதில் சேனல் ரூட்டிங்கில் ரூட் சேனல் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ட்ராக், அதாவது ஸ்டார்டிங் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படி வரிசலாக இது என்ன பண்ணிவிடும், ரூட் பண்ணிவிடும். ஸோ இப்போது ரூட் சேனல் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ட்ராக் அதை அப்படியே கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வயலினு, மேசிவ், ஃப்ளூட்டு, ப்ளக்கு, கார்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்திருக்கும். உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே எது கூட கண்ட்ரோலாக இருக்குன்னா இந்த மாஸ்டர் வால்யூம் கூட கண்ட்ரோலாக இருக்கும். அதோடைய டிபி ரேஞ்ச் என்னன்றதை இங்கே அது காமிக்கும். ரைட், ஸோ இப்போது பாட்டு நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா சாங் மோடில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரைஸ் ஆகும். இங்கே பாருங்கள். ஸோ இது வயலின் போகுது, கார்டு, ஃப்ளாஷ், ராக், அந்த ராக் கிட்டார் போட்டாலே இது வந்து கிட்டார். இது தனித்தனியாக பார்க்கணுன்னா கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இங்கே போயிட்டு டைரெக்டாக சோலோ போட்டுருங்க. பேட்டர்னில் போயிட்டு இதுலேருந்து கிட்டார் மட்டும் இல்லை வயலின் மட்டும் எனக்கு வேணும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வயலினோட சவுண்டை நான் கம்மி பண்ணிக்கலாம். ரைட், இந்த வயலினோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வயலினோட சவுண்டை மட்டும் மியூட் பண்ணலாம். இதை ஆன் பண்ணலாம். இதை ரைட்டில் லெஃப்டில் பேன் பண்ணலாம். ரைட்டில் லெஃப்டில் பேன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிவர்ஸ் பண்ணலாம். அது பீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சேனல் பண்ணலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ செப்பரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டீரியோ செப்பரேஷன் பண்ணலாம். ஓகே, ஸ்டீரியோ செப்பரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன். கீழே ரெக்கார்ட் பண்ணுறது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலையும் நம்ம செப்பரேட்டாக பார்க்க முடியும், இல்லை இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போது இந்த வயலின் இருக்குது. இந்த வயலினில் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம சாங் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள். இந்த வயலினுக்கு கொஞ்சம் எனக்கு ரிவர்ப் போடலான்னு தோடுது அப்படின்னா இந்த ரைட்டில் ஸ்லாட்டில் போயிட்டு இங்கே ரிவர்ப் அப்படின்றது ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ வேர் இஸ் தட் ரிவர்ப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ப் இருக்கும். டிலே, தட் இஸ் ரிவர்ப். இதில் நீங்கள் எந்த எஃபெக்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிவர்ப் தேடிட்டு இருக்கேன். ரிவர்ப். ஸோ ஃப்ரூட்டி லூப் ரிவர்ப். இது எனக்கு ரிவர்ப் வேணும் அப்படின்னா இதை விட அந்த ரிவர்ப் நல்லாயிருக்கும். ஒரே டெலீட் பண்ணிடலாம். இது டெலீட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து டைரெக்டாக போயிட்டிங்கன்னா ரிவர்ப் 2ன்னு ஒன்று இருக்கும். ஸோ திஸ் இஸ் பெட்டர். இந்த ரிவர்ப் பாருங்கள். இந்த ரிவர்ப் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணி கூட கேட்கலாம். இப்போது இதை நம்ம ரிவர்ப் லைட்டாக போட முடியும். இப்போ ரிவர்ப் போட்டால் எனக்கு நல்லா கேட்குறேன். இப்போ நல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த சவுண்ட் நான் ரிவர்ப் பண்ணிட்டேன். ஸோ இதை ரிவர்ப் பண்ணிவிட்டு இது வேணால் நான் ஈக்யூவும் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுலேருந்து டைரெக்டாக பண்ணிவிட்டு ஈக்யூ எங்கெங்கே வேணுமோ அதை ஈக்யூ பண்ணிக்கலாம். இந்த லோஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எஃபெக்ட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போது அடுத்தது ஃப்ளூட் இருக்குன்னா ஃப்ளூட்லேயும் நம்ம ஆட் பண்ண முடியும். இதில் ஃப்ளூட் போயிடுங்க. ஃப்ளூட் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஃப்ளூட் கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாங்க்கு போயிட்டு பாருங்கள் டைரெக்டாக. ஸோ அந்த கிட்டார் சவுண்ட், அந்த ஃபர்ஸ்ட் வர்ற அந்த கார்ட் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். இது செலக்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு இது மட்டும் ப்ளே ஆகும். ஸோ அந்த கார்டோட சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை ஏற்றிக்கலாம். ஸ்லாஷ் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். யா
சூப்பர். பேஸ் எங்கேயோ கேட்டுட்டு இருக்கு. பேஸோட சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த ராக் கிட்டார் எங்கேயோ இருக்கு. அந்த ராக் கிட்டார் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து இதெல்லாம் ரெடி பண்ண முடியும். வேணா பேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேன் பண்ணி பார்த்துட்டு இது ஃபுல் சவுண்ட் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதை பேன் பண்ணிக்கோங்க. கிட்டார் பாருங்க, கொஞ்சம் லெஃப்ட்ல பேன் பண்ணலாம். ஸோ இந்த சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த ஃப்ளூட்டோட சவுண்டு. ஸோ இது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், லிமிட்டர் போடலாம். லிமிட்டர் போட்டு கொஞ்சம் கெயின் பண்ணலாம். அதெல்லாம் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து லிமிட்டர் போட்டு கொஞ்சம் கெயின் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஒழுங்காக ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்கும்போது தான் நமக்கு அது தெரியும். ஸோ அதில் லிமிட்டர்னு ஒன்று இருக்கும். லிமிட்டர் எஸ்எஃப் பேலன்ஸ் பிளட் ஓவர் டிரைவ் போட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கு. இந்த கிளாப் பாருங்க, இந்த கிளாப் லெஃப்ட் ரைட்ல பேன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேன் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ சவுண்டுக்கு நல்லா இருக்கோ அந்த சவுண்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான் மிக்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இதை தவிர்த்து நீங்கள் இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரெக்கார்டிங் பண்ணுறது ரெக்கார்டிங் இருக்குது. டிலே பண்ணணுன்னா டிலே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வியூ பண்ணுறது, அதாவது வேவ் ஃபார்மில் இதை பாருங்கள். வேவ் ஃபார்மில் கூட நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இதை இங்கே பாருங்கள், இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ் ஃபார்மில் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். மாஸ்டர் ட்ராக்கில் கூட மாஸ்டர் ட்ராக்கில் நீங்கள் சவுண்ட் குறைச்சி பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ண முடியும் வேவ் ஃபார்மில். ஸோ அடுத்தது டிட்டாச்சு ரீநேம் கலர் பண்ணிக்கலாம், சேஞ்ச் கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைலில் வேறு ஃபைல் இருந்தால் ஓப்பன் மிக்சர் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்க முடியும். அடுத்தது ஓப்பன் வேறு எதனா ஆடியோ எடிட்டர், அந்த மாதிரி சேனல் ரூட்டிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு சேனல் அங்கே ரூட் பண்ணிக்கலாம். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இதில் இவ்வளோ தான் இருக்குது, மற்றபடி மீதி எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை வந்து இதை இன்னொரு சேனல் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே இருக்கிற ஒரு இன்சர்ட் கூட பண்ணிவிட்டு அதை எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் கூட அதை சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எழுதிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எழுதிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இது மாஸ்டர் ட்ராக்கை விட்டுருங்க. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எழுதிட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், வரிசலாக செலக்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையுமே வரிசலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம இது கூட ரூட் பண்ண முடியும். இது கூட ரூட் பண்ணிக்கோங்க. இது இப்போ இதில் நேராக பண்ண ரூட் டு திஸ் ட்ராக் ஒன்லி, இங்கே பாருங்கள். இது கூட ரூட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த சேனல் மட்டும்தான் இது ப்ளே ஆகும் பாருங்கள். இதோட சவுண்டை நம்ம இங்கே குறைக்க முடியும். அந்த பேஸை மட்டும் ரூட் பண்ணோன்னா அது குறையாது. இது கூட ரூட் பண்ணிக்கணும். இதில் நம்ம என்ன பண்ண முடியும்னா
இதில் நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம EQ பண்ண முடியும். டைரெக்டாக போயிட்டு EQ ஆட் பண்ணி EQ பண்ணலாம். இதில் வந்து நேராக நம்ம EQ பண்ணலாம். EQ பண்ணிட்டு அதை திரும்பி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கே இருக்கிற சேனல் எல்லாமே இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே பாருங்கள், இது எல்லாமே இது கூட கனெக்ட் ஆகிருக்கு இந்த கேபிள். ஸோ இந்த கேபிள் வந்து வால்யூம் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இது கூட எஃபெக்ட் ஆடணும்னா இந்த சேனல் எல்லாமே இந்த சேனலுக்கு போயிட்டு EQ ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த சேனலுக்கு போகும். ஸோ அதை மாதிரியும் ஒரு சில பேர் ரூட் பண்ணி EQ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது இதில். எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளோ தான் சொல்ல முடியும். வரக்கூட வீடியோவில் நான் உங்களுக்கு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.